வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்ம அம்முவை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து செகண்ட் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட சாரதா அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தம்பி, முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா, உங்ககிட்டயும் குழந்தைகிட்டையும் இதை பற்றி சொல்ல வேணாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லியிருந்தா தம்பி அப்படின்னு சொல்கிறது கேட்டு, என்னத்தை சொல்கிறீங்க, காவேரி எப்படிலாம் வந்து சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட சொல்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. நேற்று கூட வந்து குழந்தைய கூப்பிடும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், குழந்தை கஷ்டப்படாத அளவுக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ நான் இப்படி தான் வந்து ஆக்ட் பண்ண போகிறேன், குழந்தையோட அம்மாவோட நான் வந்து சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்றது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை தெரியுமா அத்தை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. சரி விடுங்க தம்பி, அதான் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொன்னால அதை நினச்சா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து சொல்கிறாங்க. அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா குவிஸ் கேம் மாதிரி வைக்கிறாங்க. கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி எல்லா பேரண்ட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து தன்னோட அம்மாவோட வந்து கலந்துக்கிட்டு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறாங்க. அதே மாதிரி காவேரி அம்மு ரெண்டு பேருமே வந்து ஸ்டேஜுக்கு வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கான நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அதுக்கப்புறம் அம்முவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கரெக்டாக பதில் சொல்கிறத பார்த்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கிறார் விஜய் சாரதா ரெண்டு பேருமே. எப்படி எத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாருமே இந்த மாதிரியான ஒரு பதில் வந்து சொல்லாததுனால எல்லாருமே வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிரின்சிபல் மேமும் வந்து பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டியும் வந்து முடியுது. அம்மா ஓடி வந்து தன்னோட அப்பா கிட்ட வந்து உட்காந்துக்கிறாங்க. எப்படி டாடி நல்லா பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சூப்பராக பண்ணடா தங்கம், எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படிக்கிட்ட விஜயும் கேட்க, எனக்கு எல்லாம் தெரியும் டாடி அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் யார் இந்த போட்டியில் வின் பண்ணதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட அம்மாக்களோட எல்லா குழந்தைங்களுமே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. சிலர் இன்னமும் வந்து தன்னோட அம்மாவோட சேர்ந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து நம்ம காவேரி, குட்டி காவேரி ரெண்டு பேருக்கும் வந்து கிடைக்கிது. இதை கேட்டதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மேடையில் போய் பரிசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, டாடி நீங்களும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப தயக்கத்தோடு அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்க்க, காவேரி என்ன பண்ணுறாங்க, வாங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயும் சந்தோஷத்தோட மேடை ஏறி அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த பரிசை வாங்கிறத பார்த்து நம்ம சாரதம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்படி ஒரு தருணத்துக்காக தானே காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசித்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பரிசு வாங்கிட்டு கீழே ஓடி வர அதுக்கப்புறம் விஜயும் குழந்தைய கொஞ்சம் இந்த பக்கம் காவேரி பார்த்த விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப நன்றிங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நேற்று கூட நீங்கள் வந்து குழந்தைய கூப்பிடும்போது நான் கூட உங்ககிட்ட வேணாந்தானே சொல்லியிருந்தேன், ஏன்னா அவள் வந்து கஷ்டப்பட போகிறா, அவள் மனசு கஷ்டப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மிஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. சரி எத்தனை தேங்க்ஸ் தான் சார் சொல்லுவீங்க, நான் அம்முக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்கிறாங்க. இல்லை மிஸ், நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல நான் கேட்கும்போது அப்படின்ற மாதிரி விஜயம் கேட்க, அதுதான் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, இப்போ நீங்கள் எக்ஸைட் ஆனீங்கல்ல அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறது கேட்டு விஜயம் வந்து சிரிக்கிறாங்க. காவேரியும் வந்து அடிக்கடி பார்த்து வந்து விஜய் வந்து சிரிக்கிறத பார்த்து காவேரிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அடுத்ததாக கிளம்புற சமயத்தில் வாடா செலவு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம காவேரிக்கு குழந்தைய பிரிஞ்சு வரதுக்கு மனசே இல்லைங்க, ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் எல்லா விஷயங்களையும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க நம்ம காவேரி. குழந்தை கூட வந்து சேர்ந்து கலந்துக்கிட்டது, குழந்தைக்கிட்ட முன்னாடி பேசினது, இது மாதிரி நான் தான் உன்னோட அம்மா, கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக வந்து பண்ணாங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு நம்ம காவேரிக்கு. இந்த பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம சாரதாம்மா கிட்டேயும் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் தெரியுமா, அப்படி பண்ணால் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு வந்து ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாரதாம்மா, இவ்வளோ இதுவாக இருக்கேடி, ஏன்டி இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வளோ பிடிவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பிடிவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இல்லடி அம்மு விட்டு உன்னால் பிரிஞ்சிருக்க முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே வந்துட்டேன் நீனு, அப்புறம் ஏன்டி இந்த வீராப்புலாம், எதுக்காக விஜய் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்து மறுக்கிற அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கேட்க, உடனே கோவப்பட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பரமா, நான் நல்ல மூடில் இருக்கேன், என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத, நான் தான் என்னோடய முடிவை வந்து மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு காவேரியும் கேட்க, இல்லடி நீ சொன்னல அம்மு விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலம்மா, அம்மு கூடவே இருக்கணும் போல இருக்குது,
இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ளே வருதுன்னு தெரியல. நீ தானடி சொல்லிட்டு இருந்த. அதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் விஜய் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கேட்க, இங்கே பாருமா என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத, என் முடிவை மாற்றிக்க முடியாதனால திரும்ப என் முடிவை வந்து மாற்றுற மாதிரி தேவையில்லாமல் நீ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதாம்மா அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அம்மா கங்கா யமுனா 2 பேருக்கும் வந்து கால் பண்ணி பேசி விஷயத்த சொன்னதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவ வந்து அதே பிடிவாதத்தோட தாண்டி இருக்கா. என்னதான் குழந்தை மேலே பாசமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து சம்மதம் சொல்லவே மாட்டேன்றாடி அப்படின்ற மாதிரி வந்து சாரதாம்மா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடுமா, இதுதானே ஆரம்பம். கொஞ்ச நாளாக அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் அம்முக்காக கண்டிப்பாக மாமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க அவள் சம்மதிக்க தாம்மா போகிறா, நீ வேணால் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யமுனா வந்து நம்பிக்கை சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், அம்மா வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருந்தால் அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வீடியோவை விஜய் தம்பி தான் எடுத்தார், நான் அப்புறமா உங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சாரதாம்மா சொல்கிறது கேட்டு சரிம்மா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து போயிட்டுருக்காரு நம்ம விஜய். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தாத்தா கிட்டேயும் சந்தோஷத்தோடு இங்கே பாருங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, நான் இந்த சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது தாத்தா, நீங்களே இதை பாருங்கள், நீங்களே இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாரு. பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல், என்னப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, அதுதான் தாத்தா எனக்கே தெரியாது, அங்கே போனதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, கண்கொள்ளா காட்சியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து புகழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன தாத்தா நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, சூப்பராக தங்கம், நீ ரொம்ப அழகாக பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய மேலே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்லிட்டுருக்காங்க தாத்தா கிட்ட. கூடிய சீக்கிரமே நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான்ப்பா என்னோடய ஆசை, அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, அதெல்லாம் நடக்கும் தாத்தா, நீங்கள் எதை நினச்சோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஹாப்பினஸோடு வந்து போயிட்டுருக்காரு நம்ம விஜய் ரூமுக்கு. போனதுக்கப்புறமா ரிஹர்சல் பண்ணும்போது என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க தன்னோட அப்பா கிட்ட. இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசித்து, குழந்த ஒரு பக்கம் தூங்க, நடந்த விஷயங்களை பற்றி நினச்சி பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. அந்த வீடியோஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற சமயத்தில் சாரதாம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. விஷயத்தை பேசிவிட்டு வீடியோ அனுப்புகிறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ வந்து சாரதாம்மா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குழந்தைய வந்து தத்து கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டிருந்தா இல்லையா. ஸோ அந்த கான்வர்சேஷன் வந்து நம்ம சாரதாம்மா கிட்ட சொல்ல, அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல், இப்படி தம்பி இப்படி கேட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரம்யா அப்படின்றவங்க வந்து நம்ம விஜயை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க இல்லையா, அங்கே திரும்பவும் வந்து நம்ம விஜய் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை கேட்க வராங்க. ஸோ இதுக்கப்புறமா விஜயோட முடிவு என்னவாக இருக்கும், ஸோ இது மாதிரி வந்து அடிக்கடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உண்மை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்களா, காவேரி தான் என்னோடய ஒய்ஃபு, இப்படிலாம் நடந்துச்சுங்க, இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்களா. இதுக்கப்புறமா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், உங்கள் மூலிமா உண்மையெல்லாம் வந்து நம்ம காவேரிக்கு வந்து தெரிய வருதா. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜய் குழந்தையோடு வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.